இப்போதாம்மா வெடிஞ்சுதா? பொழுது வெடிஞ்சுதா? எப்போ எழுப்பி விட்டு வந்தேன்? லைட்டாக எல்லா நாளும் ஒரு நாள் தான் இல்லை, உனக்கு யாருனா வந்தாலும் சரி போனாலும் சரி. நல்லா சாப்பிட்டே முடிச்சுட்டு இதோ தட்டையும் கழுவி ஊற்றிட்டு வந்துட்டேன். நான் என்னத்தான் எழுந்து வருவியா நான் கேட்குறேன்? தூக்கம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமலாமா? ஞாயிற்றுக்கிழமை தான் யாருன்னா நம்ம விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறோம். அப்புறம் உடம்பு சரியில்லை எனக்கு. உடம்பு சரியில்லைன்னா அதுக்குன்னு டீ குடிக்க எழுந்துரு, டிஃபன் சாப்பிட எழுந்துருன்னு காலேருந்து எத்தனை வாட்டி எழுப்புறது? உன்னோட நான் வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டேன். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அப்புறம் என்ன நீ செல்ல தூக்கின்னு வந்துட்டேன் இங்கே? சரி, உன்னை விளாக் எடுக்கலான்னு வந்தம்மா. யாரு? நான் எப்போ கூப்பிட்டேன் விளாக் எடுக்கிறதுக்கு? சரி, இப்போ ஸ்டார்ட். சூப்பராக வரிய சாப்பிட்டுட்டு நாய்க்கு மீந்ததை போட்டுட்டு கை கழுவின்னு வரும்போது சூப்பராக வர. கிளம்பு. ஆமாம். என்னது ஹாய் செல்லம்லாம் நான் சொல்ல மாட்டேன் போ. ஏன் சொல்லுவோம், அப்புறம் கோச்சிப்பாங்க எல்லாரும் உன் மேலே. சொல்லுங்க. நீ அம்மா சொல்லு. அம்மா ஹாய் செல்லம்ஸ். வாங்க, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் நம்ம? என்ன விளாக்? எல்லா வேலையும் முடிச்சம்மா. நான் பிரியாணி மட்டும்தான், அதுவும் பூஜா வந்து நல்லா செய்யுன்றதுக்காக பிரியாணி வேலை மட்டும்தான் பெண்டிங்கு. இது எல்லாமே ஸ்வீட்டு, கத்திரிக்காய், சிக்கன், மட்டன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு கூட பூஜா வந்து ஏஞ்சி இப்போ தான் வருது. முதல்ல டீ கூட குடிக்கல இன்னும் அந்த அம்மா. குடிக்கிறேன். அந்த போயிட்டு குடிச்சிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரியாணி கண்டு எல்லாம் மயங்கி விட போகிறாங்க. ஆமாம், மட்டன் பிரியாணி. அதுவும் நான் செஞ்சால் நல்லா செய்வேன், நீயும் வருஷம் சூப்பராக செய்வீங்க. அப்பா செய்யட்டுமான்னு கேட்டார். அவர் கொஞ்சம் காரம் போட்டுருவார். மாப்பிள்ளைக்கு காரம் பிடிக்காதா? ஷில்பா நேத்தே சொல்லிட்டா என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்டுக்கினேன். காரம் மைல்டாக தான் பிடிக்குமா அவருக்கு. சரி, யார் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரப்போறா? நம்ம ஷில்பாவும் ஷில்பாவோட கணவரும், அதாவது எங்கள் மூத்தார் மகள், மூத்தாரோட சின்ன பொண்ணு. அவள் தான். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு. அவளுக்கு தான் வந்து நம்ம கல்யாணத்துக்கு போனோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு தான் இன்னைக்கு சூப்பரான விருந்து கொடுக்க போகிறோம். அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒன்லி பிரியாணியும் 65 மட்டும் சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது? பூஜா குட்டி இப்போ தான் எழுந்து வராங்க. தூங்கிட்டோமா? சாரி மம்மி. வாங்க, வீட்டு வெளியெல்லாம் பாருங்கள். நீங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? அம்மா எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெருக்கி எவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் மரத்து நிழல் இருக்கும் உட்கார்றதுக்கு. நேற்றுக்கு இங்கே ஒரு சம்பவம் ஆச்சு காய்ஸ். என்ன சொல்லுங்க மேலே? அதை ஆட் பண்ண நல்லா நியூஸ் போகும். நீ அதை ஆட் பண்ணினா ப்ளீஸ்மா வேணாமா. அது பார்த்தாலே எனக்கு பயம். ஒன்றும் இல்லை, அந்த மரத்து மேலே பாம்பு சர நல்லா பெரிய பாம்பு சரன்னு ஏறுது. சூப்பராக வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். அதை ஆட் பண்ணுறோம் பாருங்க. வேணாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி எல்லாரும் பயப்படுவாங்க. போமா, இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது? அதுங்க வாழ்கிற இடத்துல நம்ம ஊட்ட கட்டின்னு வந்துட்டு அதுங்க போனால் எங்கே போவோம் சொல்லு பார்க்கலாம்? கரெக்டு தான், வாஸ்துவான பேச்சு தான். கட்டியாச்சு வீட்டை, என்ன பண்ணுறது இப்போ? அதோட சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும். ஓகே, மேலே போகலாமா? போகலாம், போ. கொஞ்ச நேரம் படிக்கட்டில் உட்காந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். போ, நீ போ. நான் போய் டீ சூட் பண்ணி எடுத்துன்னு வரேன். 2 பேரும் குடிக்கலாம். நான் குடிச்சிட்டேன், எனக்கு வேணாம். 2 டீ போயிடுச்சு, டிஃபனும் போயிடுச்சு. அப்போ டைம் எனக்கு இப்போ வேணாம். மணி 11 இருக்கும் கண்டிப்பாக. பாரு செல்லில் 11 மணி. நீங்களாம் எழுந்திச்சிட்டிங்களா? டிஃபன் செஞ்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல பூஜா குட்டியை திட்டவும் முடியல. ஏன்னா இன்னும் குழந்தை கொஞ்ச நாள் நம்ம கல்யாணம் ஆகி போயிடும். அதனால திட்டவும் மனசு வரல. அப்படியே லைட்டாக திட்டிருந்தாலும் இப்போ அவங்க வீட்லேயே வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க. அப்பயும் நம்ம இதே மாதிரி எழுந்தா எப்படி? ஓகேவா? நான் தான் நல்ல மாமியார் இருந்தாலும் அப்புறம் டெரர் மாமியாராக ஆயிடுவாங்க. நான் சொல்கிறேன். ஸோ வந்து புரிஞ்சிக்கோ, பொழைச்சிக்கோ பிள்ளை. ஓகேவா? இறைவன் அருளால் நல்ல மாமியார், நல்ல கணவர், நல்ல மாமனார், நல்ல மச்சினர், நல்ல என்ன சொல்கிறது அப்படிதான் கிடைக்கும் இறைவன் அருளால் சொல்கிறேன். நான் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுதல் தான்ப்பா. என்னன்னா, அதாவது அம்மாவை, அப்பாவை, தங்கச்சி, தம்பியெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு ஒரு குடும்பம் கிடைக்கணும். புரியுதுங்களா? நம்ம வீடு மாதிரியே ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம்தான். எத்தனை பேருக்கு இது கொடுத்து வைக்கும் சொல்லுங்கள்? அம்மா வீட்டுக்கே அவங்க நினப்பு ஞாபகப்படுத்தணுமா? என்னம்மா அவங்க அம்மா வீட்டுக்கே போலியாம்மா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாமியார் வீடு கிடைக்கணும். அதுதான் எங்களோட ஒட்டுமொத்த ஆசையுமே. ஓகேவா? ஓகே, வாங்க போகலாம். பட்டுக்குட்டியை திட்டவும் முடியல. நான் அழகாக கிளம்பி வந்திருக்கு. கொடுங்க, காட்டுறேன். இந்த பக்கம் வந்துடுறேன். வணக்கம், நான் வந்துட்டேன். வணக்கம். நொரோடி போடு. அழகா இருக்கியே பட்டு. இந்த கலர் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குதுடா. தேங்க்யூ மம்மி. சரி, அழகா கிளம்பி ரெடி ஆகி கம்பெனி பாருங்க. இன்னைக்கு சண்டே க்ளோஸு. செல்லக்குட்டீஸு அழகாக பூவெல்லாம் போட்டு எப்படி ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க.
இங்கே கோலம் மிஸ் ஆகுது. பைக் இருந்ததுனால கோலம் மிஸ். ஆமாம், இந்த பைக் ஏற்றி இறக்கிறதால இந்த இடத்துல நாங்கள் கோலம் போகிறதில்ல, அங்கே மட்டும் நிப்பாட்டிக்கிறோம் வாசப்படியோட. அந்த அட்டை பாருங்க சேர்த்து வச்சிருக்கிறோம், இன்னும் வரல. அட்டை எடுக்கிறோம். கால் பண்ணியா இல்லையாம்மா? கால் பண்ணேன் எடுக்கல, கால் பிக்கப் பண்ணல. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஜாலியாக இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வர போகிறாங்க. ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். அப்படியே வ்ளாக் பார்க்கலாம். ஓகே, போய் டீ சூடு பண்ணி எடுத்துகிட்டு வா, குடிக்கலாம். வாங்க வாங்க. இல்லை வாங்க வாங்க வாங்க. உள்ள லைட்டு போட்டு வர வைக்கிறேன் நான். இந்தாப்பா தண்ணி குடிப்பா. நல்லா இருக்கீங்களா மாமா? ஹாய் மாமா. புது பொண்ணு புது மாப்பிள்ளை, அழகா இருக்கீங்க. அக்கா நாம எடுத்து கொடுத்த சாரி தான் சூப்பரா இருக்கு அக்கா. அதான் நான் சொன்னேன் வரும்போதே அழகா இருக்கு சாரி. என்ன பண்ற நீ இவ்ளோ நேரம்? ஸ்டார்டிங். ஓ சிம்பிளா ஃப்ளோ. சீக்கிரம் சீக்கிரம் வா வச்சுடு. எடுத்துக்கையா, ஜூஸ் கொடுக்குறாங்க. குடிங்கடா. என்ன ஒரு பூஜா? கிலோ பிரியாணி செஞ்ச எனக்கு இந்த குக்கரை திறக்க தெரியல தாய். இங்க பாரு. அது எடுக்க தெரியலையா உனக்கு? மறந்துருச்சு. எப்படி மறந்துச்சு? சமையல் பக்கமே வர்றதில்ல, அதனால மறந்துருச்சு. வர மாட்டேங்குது. நானும் இப்படி பண்றேன். குடி வா, நான் எடுத்துறேன் வா. கொடுங்க கொடுங்க. இதை மூடுறதும் சரி திறக்கிறதும் சரி ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓவல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஓவல் ஷேப் தான் நீ உள்ள விட்டும் மூட முடியும். அப்படிதான். இல்லாட்டி இப்படி வச்சு நீ உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணவும் முடியாது, ஓப்பன் பண்ணவும் முடியாது. பார், அந்த இந்த அகல ஷேப்ல இந்த ஓவல் ஷேப்பை விட்டாதான் நீ க்ளோஸ் பண்ணவும் முடியும். சரி, இதை பத்தி யோசிக்கல. அவ்வளவுதான். மூடி இந்த இடத்துல டைட் பண்ணி மூடி விட்டுற வேண்டியது. இப்ப தோறமா இல்ல சொல்றேன் தவிர இது எனக்கு தெரியும். தரக்கு தெரியாத ஆளான்னா. ஓகேவா? எப்படிடா மட்டன்லாம் வேக வச்சுட்டேன் பிரியாணிக்கு. இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகல, கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க வாங்க. எனக்கு பிடிக்கும். என்ன பண்ண பாருங்க, பிரியாணி சூப்பரா. இன்னும் கொஞ்சம் ஒரு கலை ஆகணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் புதினா கொத்தமல்லி. புதினா எனக்கு இல்லையா? ஆமா, புதினா கிள்ளு. ஆமா, கிளி தரேன், குடு. கிளி தரேன். கிள்ளி வச்சிருக்கேன்னு நினைச்சமா? புடிமா? கொத்தமல்லி எடுத்துக்கினியா? கொத்தமல்லி நான் எடுத்துக்கிறேன். பிரச்சனை இல்லை. கிளி தரேன். புடி புடி புடி. ஃபர்ஸ்ட் மம்மி சமையல் ரெடியா? ரெடி. வாழை இலையும் வந்துருச்சு. 2 மடலா எல்லாமே கொண்டு போய் வச்சிட்டோம் கைஸ். ஹால்ல பக்கவா இலையை கழுவி விருந்த வைக்க வேண்டியதுதான். சூப்பரா. ஆமா. நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். வருஷா வணக்கம் சொல்லு. வணக்கம் நண்பர்களே. வருஷா தான் இவ்வளவு நேரம் 65 எல்லாம் பொரிச்சு எடுத்தாங்க. தண்ணி தாக வந்து 60 பொரிச்சு அனல்ல, அதனால வந்து எனக்கு தண்ணி தாக வந்து பாயசம் தான். அப்புறம் மைக் போட்டு கேட்டுலாம் கைஸ். அக்கா மாமாக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக விருந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மா என்னையா வாங்க உட்காருங்க. நீங்க 4 பேர் உட்காருங்க. இல்ல நாங்க உட்காரோம். இதோ கிஷோரையும் ஜெய் போடு, நாங்க உட்காரோம். உட்காருங்க 2 பேர். வாங்க கிஷோர் ஜெய். சாப்பிடுற தங்கம். அம்மா எதுவும் மறக்கலையே, எல்லாமே இஷ்டனா? நல்லா இருக்கா மாமா? சூப்பர் மாமா. சாப்பிடுங்க மாமா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா வந்திருக்கா? சூப்பரியா. சாப்பிடியா? சாப்பிடலாம். நம்மளும் சாப்பிடலாம். அதோ 3 hours later. இதோ இருக்கு பாருங்க இங்க. ஓகே. பார்த்து
பாத்துக்கா ட்ரெஸ் புடிச்சுக்கோ கால் அக்கா ட்ரெஸ் புடிச்சு மேல இப்படி வச்சுக்கோ அது இது இருக்குன்னு நினைக்கிறேன் செயின் ஸ்ப்ராக் இருக்குல்ல ஃப்ளார்லாம் இருக்கும் பத்திரம்னா பாய் 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 அக்கா பாய் 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 மாமா பாய் அக்கா ஹெல்மெட்டை காணோம். ஹெல்மெட் வந்து அவங்க லோக்கல்னால யூஸ் பண்றது இல்ல நாங்க லோக்கல் ராஜு லோக்கல் அப்படியே உட்காரலாம் ஜாலியா வாசல் வேன்லாம் போது தெரியுமா என்னடா வேன் போது 2 hours later. பாட்காஸ்ட்ல மாவே சோ அக்கா வீடியோ கட்டறோம் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் பேசிக்காகவே கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலி தான் சும்மா ஜஸ்ட் ஃபனுக்காக நம்ம பீச் ஓரமா இருக்குங்க இவங்க பீச் ஒரு மாதிரி இருக்கிறவங்க என்ன என்ன நம்ம வந்து கரெக்டான நம்ம 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 கரெக்டா இருக்கு என்ன சொல்றேன் ஓகே गाइस வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன் गाइस நம்ம வரவேற்கிறது டின்னர் சாப்பிட போறோம் மொட்டை மாடியில வந்து மொட்டை மாடியில உட்கார்ந்து எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து ஜாலியா எல்லாமே ஹாப்பியா ரெடியா இருக்கு வந்து பாருங்க லூஸ் வாங்குது பக்காவா இருக்கு எல்லாமே செட்டிங்கா இருக்குது நாங்க சாப்பிட்டு டின்னர் சாப்பிட போறோம் गाइस இந்த மாதிரி நீங்க உங்க வீட்ல ஸ்கோப் இருக்கீங்களா அப்படினா மறக்காம கமெண்ட் என்னென்ன எடுத்துட்டு வந்துருக்கீங்க டின்னருக்கு வாங்க காட்டுங்க டின்னர் பண்ண நிறைய இருக்கும் வாங்க இது வந்து மதியானம் செஞ்ச பிரியாணி இது இது வந்து மதியானம் அக்கா செஞ்ச மதியானம் செஞ்ச பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ஆமா. வேற மாதிரி இருந்தா Special ஆ வந்து சாப்பிட்டீங்கன்னா அக்கா ஒன் டைம் மட்டன். சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க இன்னொரு டைம் கேட்டுனே இருப்பீங்க அந்த மாதிரி டேஸ்ட் இல்ல சொன்னீங்க எங்க அக்கா வந்து எங்க அக்கா இதுவும் சூப்பரா தான் செய்வாங்க பட் ஸ்பெஷலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா எறா பிரியாணி செய்வாங்க பாருங்க சும்மா அப்படி இருக்கும் गाइस செம்ம டேஸ்டா இருக்கும் சரி வாங்க நம்ம மெனு என்னன்னு பார்த்தலாம் இது வந்து அக்கா மதியானம் செஞ்ச மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி இது வந்து சூப்பரான சிக்கன் சுக்கா சுக்கா. மதியானம் தொக்கா இருந்துச்சு இப்ப சுக்காவாயிடுச்சு சுக்காவாயிடுச்சு இப்போ. ஏன்னா சூடு பண்ணோம் சிக்கன் மட்டன் சுக்கா ரெண்டு மிக்ஸ் ஆமா ஆமா சிக்கன் மட்டன் சுக்கா அப்பா ரெண்டுத்தையும் போட்டு ஒண்ணா சூடு பண்ணிட்டாரு சூப்பரா அண்ட் இது வந்து ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் மதியானம் செஞ்ச ஒயிட் ரைஸ் வெள்ளை சோறு இது வந்து இட்லி அவ்வளோ காலையில சுட்ட இட்லி குட்டி மல்லிகைப்பூ இட்லி கோத்து தலையில கூட வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்படி வச்சுக்கலாம் இது வந்து ரசம் இது வந்து நேத்து வச்ச ரசம் இல்ல இன்னைக்கு காலைல வச்ச ரசம் தான் சும்மா சொன்னாங்க விளையாடுனாங்க இது வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு இதுல என்ன ஹைலைட்னா அம்மா கத்திரிக்காய் போட்டு நாங்க மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா கத்திரிக்காவும் மாங்காவும் போட்டு வச்ச மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்கும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இது வந்து நானும் ஜெய் கிஷோர் இப்ப 3 பேரும் பைக்ல போனோம் புல்லட்ல ஏறின்னு போயிட்டு இந்த ஜூஸ் வாங்க 3 பேரும் இப்ப போயிட்டு வாங்கிட்டு வந்த ஜூஸ் ஸ்ப்ரைட் இது வந்து வீட்லயே செஞ்ச எந்த தொக்குன்னு தான் தெரியல Tomato. தக்காளி தொக்கு இது வந்து அம்மா செஞ்ச தக்காளி தக்காளி தொக்கு, தொக்கு இது நம்ம தொக்கு. வெப்சைட்ல அவைலபிள் வேணும்னா அக்கா வெப்சைட் மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க www.tenayashopping.com ஆமா இதுதான் வந்து எல்லாமே மதியானம் செஞ்ச மிச்சம் மீதி எல்லாமே சேர்த்து சூடு பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு அழகான வேலன் குடியில நாங்கெல்லாம் இப்படி அடிக்கிற காத்துல இந்த லைட்ல இந்த வார்ம் லைட்ல உட்காந்து சூப்பரா சாப்பிட போறோம் guys சாப்பிட்டு சூப்பரா இங்க படுத்துறோம் ஆமா இங்க நினைச்சாலும் படுத்துருவோம் எனக்கு இப்ப என் ஹேர் ஆடுறது பாருங்க எவ்வளவு அழகா இந்த இடத்துல காத்து வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பங்க எங்க அண்ணன் இருக்காங்க மாப்பிள்ளை அவர் பேரு ஆமா ஏகமேத்திக்காரங்க தலைவர் செயலாளர் guys இங்க பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆச்சுல நான் தான் பவழமேன் எப்படி கண்டுபிடிச்சீங்க உன் கண்ணுதான் அப்படின்னு தளபதி என்ன சொல்லுவார்ல அந்த மாதிரி நான் தான் ஏர் நெத்தி எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் கேட்கணுமா அதுக்கு அவன் வந்து உன் நெத்தி தான் அப்படின்னு சொல்லுவானா அப்பதான் புது நெக்கல வச்சு தமிழ்ல அன்னைக்கு பவழமணிய கட்டிக்கவா அப்படின்னு அந்த பாட்டு உடனே பொண்ணா ட்ரெண்ட் ஆகும் பாருங்க அந்த ஐடியா கொடுத்தது இவர்தான் ஆமா நான் காப்பி பண்ண போறாங்க அந்த ஏர்நெட் அக்கா கொஞ்சம் ஏர் நெத்திய மட்டும் கொஞ்சம் கழகத்தோட தலைவரே அண்ணன் தான் லைட்டா ஜூம் பண்ணுங்க இவனை காட்டுறோம் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஓடணும் ஏஜே ஒரே ஒரு லைட்டா ஒரு வாட்டி ஒரு காலம் செயலாளர் ஏத்தி கழக பாருங்க நான் வந்து தலைவரா இவர் வந்து செயலாளரா என் தம்பி இருக்க பாருங்க என் தம்பி எல்லாம் கூச்சப்படாம காட்டுவாங்க பொருளாளர் எனக்கு இதுதாங்க எங்க குடும்பமே ஏர்நெத்தி குடும்பம் தான் கைஸ் எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே இருக்கும் நீ மட்டும் இப்படி மிஸ் ஆகலாம் இல்ல எனக்கு போய் காட்டு ஜெய். இல்ல எனக்கு இருக்கு நீ விடு, நீ கையை மட்டும் விடு பூஜாக்கு இப்பதான் ஏறுது நீ கையை மட்டும் விடு கையை விட்டு கையை விடு என்ன கட்டாலும் சரி. லைட்டா ஏறுது பாருங்க கைஸ் இங்க பாருங்க அது எல்லாருமே அப்படி மேல இப்படி முடிய தூக்கி விட்டா கைஸ் எல்லாருமே தெரியும். எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஏர்நெத்தி இங்க வாங்க இருக்காது அது தூக்கி விட்டா தெரியுமே லைட்டா இல்ல எல்லாருக்கும் இன்னொருத்தவங்க வருவாங்க பெரிய ஏர்நெத்தி கழகம்
ஸோ இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஏர்நத்தி அதிகமாக தான் இருக்கும். அதுல வந்து தலைவர் வந்து எப்பயுமே இவங்க தான். முதலிடம் பாருங்க எப்பவுமே எங்க வீட்டுல நான் தான் முதலிடம் எல்லாத்துலயும். அந்த மாதிரி சோ இந்த மாதிரி இந்த சோயும் நான் வந்து ஏர்நத்தி எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. 4 விரல் பத்தல பாருங்க. பாருங்க இல்ல அங்க வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். 4 விரல் 10 ஃபோக்கஸ் அடிக்கும். நல்லா போடலாம். பரவாயில்ல கைஸ், ஏதோ கூட போறவங்க கலாய்ச்சி போட்டு நானும் விட்டேன். அதுதான் அதே மாதிரி நீங்களும் ஜாலியா கலாய்க்கிறீங்களா, கலாய்ச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் என் கூட பிறந்தவங்க மாதிரி தான், நீங்களும் என் குடும்பமா இருந்தா. சோ ஏர்நத்தையும் கலாய்க்கிறீங்களா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், யூ கேன். அப்படின்னா நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். வாங்க போகுது. அந்த அடி வாங்க போகுது. இல்ல அடிப்பீங்களா? என்ன அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டாங்க, நோ சொல்லிட்டாங்க. அடி அடி இடி போய் சரி நாங்க சாப்பிடறத பாக்குறீங்களா இப்போ? மொட்டை மாடி டின்னர் गाइस, இது வேற மாதிரி गाइस, ஒரே வைபா இருக்கும். இவன் டிஸ்கவரி சேனல் வரவே பேசுறான். இது பரவாயில்ல, இது பேசுதான் பின்னாடி ஆக்ஷன் மட்டும் கொடுக்குறான். பாருங்க நாங்க என்ன ஃபன் பண்ணி நாங்க என்ன சூப்பரா சாப்பிட போறோம். வருது गाइस, மஜா தான் இருக்கு guys. இன்னும் ஏர்நத்தி வந்துறாங்க. பெரியமா இன்னும் ஏர்நத்தி காட்டுறேன். தலைவரே எங்க வீட்டுக்கு அது கொஞ்சம் ஆபத்தான இடம், இதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இப்படி நக்கல வச்சுன்னு தவள அடிக்க பவழமல்லிய கட்டிக்குவா, நான் பவழமல்லிய கட்டிக்குவா. கைஸ் பாத்தீங்களா? சோ இருந்தாலும் எண்ணெயை சாராய தடவி எங்க ஹேரை வந்து பாத்து கைஸ் இது வந்து சொட்ட கிடையாது கைஸ், இது எங்க குடும்பமே ஏர்நத்தி குடும்பம் தான். உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்க. ஏர்நத்தி கழகம் www.nashoping-ல வந்து நீங்க ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்க. அந்த வெப்சைட்ல வாங்கி பாருங்க, வாங்கி காப்பாத்திக்கலாம் நீங்க. ஆமா முடி வளர்த்து மறைச்சிக்கலாம். பேபி ஹேர் ஷோ. பளிச்சுன்னு இருக்கீங்க வார்ம் லைட்ல. அதுக்கும் ஓகே நாங்க இங்க சாப்பிட போறோம். ஆரியே போச்சு பேசி பேசி. அப்ப ஆனியன் எங்கப்பா? இதோ பாருங்க, இவன் தான் அங்க மெயினே சைட் டிஷ்க்கு. சாப்பிடலாம். இதை வந்து நாங்கள் அப்போ உங்களுக்கு காட்ட மறந்துட்டோம். அப்பா வந்து சைட் டிஷ் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு. உட்காந்துட்டாங்க பாருங்க சாப்பிட அடுத்து. செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணுமா பூஜா? ஆமா செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ வராது ப்ரோ, இங்க கிட்ட வா ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ இல்ல இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இங்க. சரி பரவாயில்ல. ஏர்நத்தி கழகம் செயலாளர் வாங்க. தலைவர் இருக்கிறாங்க. ஏன் என்ன ஒடிச்சு வாயில போட்டுக்கோ ஹான் திறந்து. கைஸ் அப்பா வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றோம். தலைவருக்கு வந்து பிரியாணி வேணாமா, மதியானம் சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு. அதனால இட்லி வந்து சாந்தமாக இட்லி சாப்பிட போகிறோன்னா, சாத்விக சாப்பாடு சாப்பிட போகிறோன்னா. நீ என்ன சாப்பிட்றடா? நான் வந்து பிரியாணி, ரைத்தா ரைத்தா எல்லாமே எல்லாமே பக்காவா. எல்லாம் ஒன்றா போட்டு சூட் பண்ணியாச்சு. பிரியாணி மதியானத்தோட இப்போ சூப்பரா இருக்கு கைஸ், அம்மா டேஸ்டா இருக்கு. அப்போ இந்தாடா ஒரு வாய் வாங்கிக்கோ, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு கைஸ். இப்போ மதியானத்தோட எங்க அக்கா கைக்கு காப்பே வாங்கி போடலாம். எங்க அக்கா வாங்கி போட போறியா? எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு எங்க அப்பா உட்காரப்பா. நீங்க என்ன சாப்பிடுங்க காட்டுங்க. நான் இட்லி, தக்காளி தொக்கு, சிக்கன் ஃப்ரை. ஓகே சூப்பர். நாங்கள் சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். பாய் பாய். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த அழகான ஒரு குருவி கூட்டுல புதுசாக ஒரு குருவி வரப்போகுது. அது எப்போ என்ன என்றதை கண்டிப்பாக சொல்லுவோம். எங்கள் வீட்டில் 5 குருவிங்க இருக்கா. இப்போ 5 குருவியோட சேர்ந்து இன்னும் 3 குருவி வரணுமா. அடுத்ததான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க குருவி பூஜாவோட ஜோட்டு குருவி. ஜோட்டு குருவி அதான் ஜோட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. பூஜாவோட ஜோட்டு குருவி அதுதான் நாங்க இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த குருவி வந்ததுமே கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க சொல்றோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் வந்து பூஜா பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால பூஜா எங்கப்பா? ஆஹா ஜோடி குருவி ஜோட்டு ஜோடியில ஜோட்டான். ஆமா அதனால அதற்கான முயற்சிகள் தான் போயிட்டு இருக்குது. சரிங்களா? எதுனாலும் கண்டிப்பா சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, பூஜாக்கு எப்போ மேரேஜ், பூஜாக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்களா. அந்த கமெண்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா தான். பூக்காயெல்லாம் வச்ச சொல்லணும். பாய் காய்ஸ். ஒரு டைம் கிடைச்சிது, எல்லாரும் ஒன்றா உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால டைம் கிடைக்கும் போது தான் நீங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. வேற என்ன அப்பா மொஜிட்டோ போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக குடிக்கிறதுக்காக. என் அக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்க. எப்படிக்கா இருக்கு டேஸ்ட் சொல்லுங்கக்கா. யம்மி.
கஃபேலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்காக்கா. சூப்பரா இருக்கு. ரெண்டாவது நம்ம அக்கா சாப்பிட்றாங்க. கடையில போடுற மாதிரி இருக்குப்பா. செம்மையா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்க்கா? Ten of 10. வேற லெவல் ஜெயிண்டா. செம்ம டேஸ்ட். பா லைட்டிங் சைடு நல்லா இருக்குது அண்ணுக்கு. எவ்வளோ பெரிய இது பாரு. நானே எப்படிண்ணா இருக்கு? சூப்பரா இருக்கு கைஸ், அப்படியே இறங்குது. ரைட்டு போட்டு லெமன்லாம் போட்டு இருக்குல்ல இருக்கா? எங்கள் பெரியமா குடிக்க போகிறாங்க இப்போ. என்னடா நம்ம கொடுக்கவே எப்படா மாட்டோம். அப்படிலாம் இல்லை, நான் இலைக்கு நாய்க்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆமாப்பா, ரெஸ்டாரண்ட்ல அது குடிக்கிறேன். என்ன தெரியுமா, இதுல வந்து ஸ்ப்ரைட் போடக்கூடாது. இந்த seeds போடாம மட்டும் போடணும். missing. அந்த சீடு சப்ஜா seed. நம்ம முன்னாடி ஊற வச்சிருக்கணும் அது. சப்ஜாவா அது பேரு? ஆமா. அது துளசி விதை. எப்படி இருக்குக்கா? என்னப்பா? விட்டா நானே குடிச்சிருவேன். ரைட் ரெடி. நாங்களாம் இன்னும் 2-3 பேர் இருக்கோம்க்கா. கொஞ்சம் பார்த்து செய்யுக்கா. இந்தா, இது வாடா. இப்படிதான் குடிச்சாங்க. காய்ஸ் வேற மாதிரி காய்ஸ். அவள் தான் பாருங்க எக்ஸ்பிரஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் பாருங்க. அப்பா வேற மாதிரி இருக்குது தொண்டையில. இருக்கலாம் இருக்குது படிய. நாங்கெல்லாம் ஹெவி நான்வெஜ் சாப்பிட்டோம் இப்போ. குடியது செம்மையா இருக்குது. சூப்பரா இருக்கு. உண்மையாக சூப்பராக இருக்குது காய்ஸ். என்ன தெரியுமா, வேற மாதிரி அல்டிமேட். தொண்டை நல்லா இறங்குது. நம்ம கடையில் காசு கொடுத்தானா கூட ஒரு 100 ரூபா சொல்கிறோம். 100 ரூபாடா, 20 ரூபாடா ஸ்டார்டிங். 120. அது இவ்ளோ பெரிய கிளாஸ் அது கம்மியாக ஒல்லியா இருக்கும் அந்த கிளாஸ். செஞ்சது அவரே குடிப்பாரு. யோ மாமா, நீ டேஸ்ட் பார்த்து தானே வந்து அப்பா எனக்கு நல்லா போல். என்ன பண்ணலாமா அது? அது பைப்பு தான் வைக்கணும், இல்லைன்னா செவுரு பழா போயிடும். அப்படியே சொன்னேன் நான். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஸ்ப்ரைட் ஊத்தல இல்ல, சோடா ஊத்தணும். இந்த டேஸ்ட் அப்படியே இல்ல சிரப் அதிகமா ஊத்திடுவாங்க கடையில. ஆனா இந்த சிரப்ல கரெக்டா பக்காவா இருக்கு. கைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டே இருந்தோம். டைமே தெரியல. இப்பதான் சரி குடும்பத்தை எப்படி நாளைக்கு முன்னேற்றலாம் Monday. பேசியிருந்தோம். குடும்பத்தை எப்படி முன்னேற்ற முன்னேற்றலாம் கழகம். அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமா உட்காந்து பேசிருந்தோம். முன்னேற்ற கழகம். ஏன்டா உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா காத்து அடிச்சு டைம் ஆயிடுச்சு. 10:30 மேல ஆயிடுச்சா, சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 இல்ல 11 ஒரு 10:30 மேல ஆயிடுச்சு. 11 o'clock ஆக போகுது. 11 மணி கரெக்டா. 11 மணி ஆகும். சரி இதுக்கு மேல டைம் போனதே தெரியல. சீக்கிரமா சாப்பிட்டுட்டோம். நாங்க சாப்பிட்டு எங்கேயோ டூர் போன மாதிரி இருக்குது எங்களுக்கு. ரொம்ப மேல நேரம் வந்து பேசி சாப்பிட்டது, நல்ல கதையெல்லாம் பேசணும், கொஞ்சம் காசிப் கிஷோர் பேசணும். பட்டு 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 நிறைய எதை போய் கீழே வச்சான். சாப்பிட்டு முடிச்சோம். இங்க இருக்கிறது அழகா யார் கட்டிட்டான். யாரை கட்டிட்டான்? அனுபவிச்சுட்டு பார்ப்போம். வீட்டுல ஒரு வேலை சொல்ல மாட்டேன். இங்க வந்தா மட்டும் இவன் வீட்டில் வந்து பெருசாக வேலை இருக்குது எம்எல்லாம் வந்து. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கு எல்லாமே வந்து அப்படியே எடுத்து போயிடுது. ஏன்னா அப்புறம் வந்து அம்மா வந்து எல்லாமே பிசைஞ்சு கொடுத்தாங்க. ஜெய் எடுத்துட்டு போய் கீழே நாய்க்கு நாய்க்கு வச்சு மிச்சம் மீந்ததையும் நாய்க்கும் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டுச்சு எங்களா கூட சேர்ந்து. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. நல்லா வயிற்றுல சாப்பிட்டோம். மொஜிட்டோ குடிச்சோம். நல்லா சூப்பரா பேசணும். Mojito தான் இன்னைக்கான ultimate guys. சண்டே வந்து சூப்பரா போச்சு. நல்லா வெல் ஸ்பெண்டட் சண்டே இது. சூப்பரா போச்சு. வெற்றிகரமாக பிரபஞ்சத்துக்கிட்ட காலையில கேட்டோம் இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடியணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ போயிட்டு மறுபடியும் கேட்பேன், விடிகின்ற பொழுது நல்லபடியா விடியணும்னு ஒரு வேண்டுதலை போடுவோம். விடிஞ்ச பொழுது சந்தோஷமா போச்சு, நிம்மதியா இருந்தோம்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். லைஃப்ல விஷயமே இவ்வளோதான். நைட்டு போகும்போது இன்னைக்கான பொழுதுக்கு நன்றியை சொல்லுங்க, நாளைக்கு விடுகின்ற பொழுது நல்லபடியா விடியணும் அப்படின்ட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்குற விஷயம் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், தேங்க்ஸ் சொல்லுவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் செல்லா குட்டீஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றிகள். spread positivity in the world. Bye. பாய். பாய். Bye.